ஹலோ விவேட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லேர்னிங் இங்கிலீஷை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் இந்த லேர்னிங் இங்கிலீஷில் ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு நம்ம சில வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி நம்ம பேசும்போது அந்த சென்டென்ஸை நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல சரியானபடி பயன்படுத்தணும். உச்சரிப்பு சரியாக பண்ணிக்கணும். வாங்க பாருங்க, இப்போ இன்னைக்கு சில முக்கியமான உள்ள வேர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அந்த சில சென்டென்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அது வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஐ எம் ஹாப்பி, ஐ திங்க் ஸோ, I understand. I know. That's a good idea. I agree. No problem. I'm not sure. Good luck. Do you ride a scooter? Yes, I do. Do you like candles? Yes, I do. Do you run fast? Yes, I do. Do you enjoy writing? Yes, I enjoy it. Can you help me? I have no idea. So, இந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். தேவையான இடத்துல தேவையான சென்டென்ஸை கொண்டு போனோம்னாலே தே வில் என்ஜாய். இவருக்கு இங்கிலீஷ் நல்லா வருது, நல்லா பேசுகிறாரு, பரவாயில்லையே அப்படிங்கிற மாதிரி வரும். இது டே டு டே லைஃப்பில் நம்ம டெவலப் பண்ணணும், அன்றாட டெவலப் பண்ணணும். அப்படி பண்ணோம்னா ஜெயிக்கலாம். ஆல் தி பெஸ்ட்.